ஹாய் மக்கா, வெல்கம் டு ஃபன் வித் காட்டுப்பூச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எங்களோட நண்பர் ஒருத்தன் ஃபாரின் போறான். ஸோ அவனோட ஒரு சிலவாட்டு சின்ன ஒரு சமையல் எங்கள் வீட்டில் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு சமையல் வீடியோ போடலான்னு இருக்கேன். சோறும் சிக்கனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். சரியா? களத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பாட்டு உங்களுக்கு உங்க பொண்டாட்டியால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னா களவாரி பாயல்களா. உள்ளி எரிஞ்சிட்டு இருக்கோம். இறைச்சிக்கான உள்ளி அடிக்கிறோம். அது பாட்டியும் நண்பர் மாட்டு உள்ளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கோம். தக்காளி எரிஞ்சு வச்சிருக்கோம். ஹாய் மக்கா, இதுதான் நம்ம நண்பன் காட்டுப்பூச்சியோட வீடு. சரியா? சோறு ரெடி ஆயிருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சிக்கனே ரெடி ஆயிட்டு இருக்கு மக்கா. ஒரு விசில் இப்போ வர சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு. சம்பவம் என்னன்னா, இது அதுக்கு வசக்குக்கார உள்ளியும் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கு. இது யாருன்னா காட்டுப்பூச்சிக்க மாமி, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க பாட்டி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரே அலப்புறா இருக்கு. சரியா? என் நண்பன் வெளிநாட்டு போறோம். இது ஒரே ஒரு சாப்பாடு சமையல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுப்பூச்சி என்ன இருக்கேன், ஒவ்வொரு மேக்கிங் வீடியோவும் அப்படி போட்டுட்டு இருக்கேன். ஓகே, சிக்கன் குக்கிங் வீடியோ மக்கா. பாட்டி வந்து சப்புக்கு நிக்குது. முதல்ல நம்ம வந்து நல்ல வெளிச்செண்ணெய் விட போறோம். வெளிச்செண்ணெய் தானே அப்படி நினைக்க விடுங்க. அடி ஆயில், நல்ல ஒரு ஆயில். என்ன சூடாயிடுச்சு. கடுகு போடுவோம். கடுகு போட்டோம்னா ஜீரகம். ஓகே, ஜீரகம். பின்னட அரிஞ்ச உள்ளி. கரியப்பல எடுக்க போற பாட்டி வந்து கரியப்பல வந்து அப்படியே பிடிச்ச ஒரு இணையம் அப்படி சொல்லலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் மாதிரி. உள்ளி ஜாஸ்தி ஒரு வசதி. எண்ணெய், கடுகு, ஜீரகம், பின்னாடி உள்ளி, அடுத்து கொஞ்சம் கரியப்பல, தக்காளி வசக்கிட்டு தான் இருக்குது. அதுல கொஞ்சம் உள்ளி இருக்கு. சொல்லா இருக்கு. சின்ன இது வெள்ள வச்சலாமாக்கா. நம்ம பயன்படுற சமையல் நமக்கு கரெக்டா வந்து எல்லாரும்
அதே மாதிரி எங்க ஒரு கட்டி தயிர் பாத்திருக்கீங்களா எப்படி இருந்தது பை கட்டி தயிர் ஆமா ஆமா இப்படி ஒரு பாட்டி உங்களுக்கு கிட்டுமா தக்காளி நல்ல வியாபாரம் நல்ல வசதி தக்காளி எல்லாம் நல்ல நீட்டா வசதி வச்சுக்கிட்டா இனி சம்பவம் நம்ம இனி ரெண்டு மல்லித்தலை இஞ்சி பூண்டு paste. இது மாதிரி வேற எதுவுமே போட்டு நல்லா வசக்கிடுங்க நான் தின்ன வச்சு இந்த தாண்டி அந்த தயிர் வேண்டாமா இந்த தயிர் அடுத்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா தேவையான அளவு இதையும் போட்டு நல்லா இருக்கு வாழ அதெல்லாம் அவங்க தருவாங்க என்ன உபகா அதுல வரும் இந்த இடத்துல அடுத்த இடத்துல அதான் அதுக்கு கேட்டு இதெல்லாம் விட்டு பொடி போட்டு வசக்கம் முடியாது அது கறி கட்டில எப்படி வேகமா செஃப் ப்ரமோஷன் ஐடியா கேட்க ஃபாலோ பண்ணுங்க நல்ல வசதி அடுத்து இனி சிக்கன் ரெடி குக்கர்ல வேக வச்ச சிக்கன் ரெடி எப்படி இருக்கு ஈஸெல்லாம் முன்ன ஒரு நல்லா சேர்த்து வச்சு இல்ல போய் அப்படி நல்லா சேர்த்து போட்டு ஓகே ஒரு கலர் கலை என்னது ஒரு 10 மினிட் வேக விடணும் அடுத்து கிளியர் ஆகும் பச்சி ரெடி ஆயிட்டு சும்மா பயமாறிவா தயிர் உள்ளி ரெடி பண்ணுங்க ஆடி வேற லெவல்ல ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேற லெவல்ல நீங்க நம்ம இடத்துல எல்லாம் தயிர் உள்ள ரெடி பண்ணியது டாலி என்கிற டாலு சுஜின் என்கிற நரிச்சி 2 பேரும் சேர்ந்து எல்லாம் காரம் எல்லாம் உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது டாலி நைஸா இருக்கா நல்ல ஒரு சிக்கன் கிரேவி ரெடி அதுல கொஞ்சம் போல இருக்கணும் இனி அடுத்து முட்டை உடைச்சிட்டு இருக்கணும் பாட்டியும் எங்க கேப்டன் சொல்ல முடியாது எந்த பங்குலயும் வராது அப்படி ஒரு ஆளு அவரு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே முட்டையை உடைச்சிருந்தாங்க தட்டி தகர்க்க போறோம் வயசு விட்டு லேக் ஆகுது அதான் கேட்டேன் சிக்கன் ரெடி இல்ல மச்சான் சாமடு கொஞ்சம் லேக் சோறு மதி
ஒரு 3 முட்டை உண்டான முட்டை இருக்கு நம்ம கடாரி உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி.